ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்பி ப்ளே தமிழ் சேனல். இன்னைக்கு லக்ஷாவோட ஸ்டோரியில் லக்ஷாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ராகுல், பார்த்து மெதுவா போ. நான் சைக்கிள் ஓட்டுறேன்னா கேட்க மாட்டேங்கிறேன். நான் வேற உணவு நம்பி உட்காந்துருக்கேன். நீங்க 2 பேரும் சைக்கிள்ல ஜாலியா வந்துட்டு இருக்கீங்க. நாங்க 2 பேரும் பாருங்க நடந்து வந்துட்டு இருக்கோம். நான் மறந்துட்டு ராம் கூட சைக்கிள்ல வந்துட்டேன். இல்ல என்னோட சைக்கிளும் எடுத்து வந்திருப்பேன். பரவாயில்ல யுக்தா, நம்ம ஜாலியா நடந்து போலாம். ஆமா, கேட்க மறந்துட்டேன். எங்களை எங்க கூட்டிட்டு போறீங்க? நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததே இல்லைல்ல, அதுதான் உங்களை நாங்க கூட்டிட்டு போறோம். ஆமா லக்ஷா, எப்பயுமே நாங்க தான் உங்க வீட்டுக்கு வரோம். அதனால தான் இன்னைக்கு உங்களை கூட்டிட்டு போறோம். எங்க வீட்டுக்கிட்ட தான் சிட்டி வீடு, டீனா வீடெல்லாம் இருக்கு. அப்புறம் சோஃபியா அவங்களும் இப்பதான் எங்க வீட்டுக்கிட்ட வந்தாங்க. என்ன யுக்தா சொல்ற? சோஃபியா அவங்களும் உங்க வீட்டுக்கிட்டே வந்துட்டாங்களா? ஆமா, சோஃபியா அவங்களும் எங்க வீட்டுக்கிட்ட தான் இருக்காங்க. அவங்க முதல் வேற இடத்துல தானே இருந்தாங்க, இப்ப வீடு மாத்திட்டு வந்துட்டாங்களா? ஆமா லக்ஷா, போன வாரம் தான் வந்தாங்க. நீங்க எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தா செம்ம ஃபன்னா இருக்கும் விளையாட. வாங்க வாங்க, நம்ம சீக்கிரம் போலாம். ராமண்ணா, இதுதான் உங்க வீடா? ஆமா ராகுல், இதுதான் எங்க வீடு. அங்க பாரு, எங்க அம்மா அங்க உட்காந்துருக்காங்க. சிட்டி இருக்கான் பாரு அவங்க கிட்ட. உங்க வீடெல்லாம் சூப்பரா இருக்கு. இதுல எந்த வீட்ல நீங்க இருக்கீங்க? அந்த எல்லோ கலர் டோர் இருக்குல்ல, அந்த வீட்டுல தான் நாங்க இருக்கோம். சரிவா, இந்த சைக்கிள்ல ஓரமா இங்க நிறுத்திடலாம், நம்ம அப்புறம் இறங்கிக்கலாம். யுக்தா, இங்கதான் உங்க வீடு இருக்கா? உங்க வீடெல்லாம் சூப்பரா இருக்குப்பா. நம்ம எல்லாம் விளையாடுறதுக்கு உங்க வீட்டு முன்னாடி நிறைய இடம் இருக்கு. வாங்க வாங்க லக்ஷா, ராகுல் வாங்க. எங்கள் வீட்டுக்கு ரொம்ப நாளாக கூப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க. சரி, நான் உங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வரேன். ஆண்டி, நாங்க இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தோம். பரவாயில்ல ஆண்டி. பரவாயில்ல, நீங்கள் விளையாண்டுட்ருங்க, நான் போய் கொண்டு வரேன். லக்ஷா, ராகுல் வாங்க வாங்க. நாங்கள் புதுசாக இப்போ தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். சோஃபியாவுக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிட்ட இருக்காங்கல்ல, அதனால தான். ஆமா ஆண்டி, நீங்க டாமி எல்லாமே இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, எனக்கு டாமி ரொம்ப பிடிக்கும். இனிமேல நான் தினம் வருவேன் டாமி கூட விளையாடுறதுக்கு. சரி ராகுல், நீ எப்போ வேணா வரலாம். சரி, நான் போய் ஏதாவது டாய்ஸ் எடுத்துட்டு வரேன். நம்ம எல்லாருமே சேர்ந்து விளையாடலாம். நான் அது வரைக்கும் டாமி கூட விளையாண்டுட்டு இருக்கேன். வா டாமி, நம்ம விளையாடலாம். டாமியை பிடிச்சிட்டேன். பத்தியா, உன் பின்னாடியே ஓடி வந்து நான் உன்னை பிடிச்சிட்டேன். ராகுல், நீ எங்க வீட்லயே இருந்துறியா? டெய்லி நீ டாமி கூட விளையாண்டுட்டே இருக்கலாம். ஆமா ஆண்டி, ராகுலுக்கு டாமினா ரொம்ப இஷ்டம். எங்க அம்மா கிட்ட நாய் வாங்கி கொடுக்க சொல்லி ரொம்ப கேட்டுட்டே இருந்தான். ஆமா சிட்டி, டீனா எங்க காணோம்? உங்க வீட்டுக்கிட்ட தானே டீனா வீடு இருக்குன்னு சொன்னேன். டீனா வீடு இங்கதான் இருக்கு. டீனா எங்கன்னு தெரியல, நான் போய் கூட்டிட்டு வரேன். டீனா, டீனா எங்க இருக்க? இங்க பாரு, லக்ஷா ராகுல்லாம் வந்திருக்காங்க. வா சீக்கிரம். சிட்டி, நான் இங்கதான் மேல இருக்கேன். இப்ப வரேன். லக்ஷா ராகுல்லாம் வந்திருக்காங்களா? வரேன் வரேன். ஓ, டீனா மாடி மேல இருக்காளா? இதுதான் டீனா வீடா? சூப்பரா இருக்கே. ஏய் வாங்க வாங்க, இதுதான் எங்க வீடு. இனிமேல் இங்க அடிக்கடி வாங்க, நம்ம எல்லாம் இங்க விளையாடலாம். மாடியில என்ன பண்ணிட்டு இருந்த டீனா? நாங்க மாடியில டெரஸ் கார்டன் வச்சிருக்கோம். எங்க அம்மா அதுக்கு போய் தண்ணி எல்லாம் ஊத்த சொன்னாங்க, அதுதான் ஊத்திட்டு இருந்தேன். உங்க வீட்டு மாடியில செடியெல்லாம் போட்டிருக்கீங்களா? அப்ப நாங்க வந்து ஒரு நாள் பாக்குறோம். சரி, எப்ப வேணா வாங்க, நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன். அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏதாச்சும் கொண்டு வந்திருக்கீங்களா? கொஞ்சமா சாப்பாடு கிடைச்சது, நான் காலையில கொண்டு வந்து இங்க வச்சிருக்கேன். வா, நீ வந்து சாப்பிடு. அம்மா, இந்த வீடு நல்லாதான் இருக்கு, ஆனா நம்மளுக்கு தண்ணியே கிடைக்க மாட்டேங்குதுமா. ஏன் நம்மளுக்கு எங்கேயும் தண்ணியே கிடைக்கிறது இல்ல? வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு, அப்புறம் மழையும் இல்ல, அதனாலதான் நம்மளுக்கு தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. சரிம்மா, நான் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்குறேன். வாங்க, நீங்களும் சாப்பிடுங்க.
என்ன எல்லாருமே எங்க கிளம்பிட்டீங்க? நாங்க எல்லாரும் தண்ணி சாப்பாடு தேடி தான் போயிட்டு இருக்கோம். 2 நாளா எங்களுக்கு சாப்பிட எதுவுமே கிடைக்கல. அதுதான் வேற இடத்துக்கு ஏதாவது கிடைக்குதான்னு தேடி போயிட்டு இருக்கோம். எங்க குழந்தைங்களும் தண்ணி கேட்டுட்டே இருக்காங்க 2 நாளா. ஆனா எங்கேயுமே கிடைக்கல. அதுதான் நாங்க போயிட்டு வரோம். நீங்களும் எங்க கூட வரீங்களா? சரி சரி, நீங்க போயிட்டு வாங்க, நானு அப்புறமா வரேன். சரி சரி, நாங்க சீக்கிரமா போயிட்டு வரோம். நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம். இன்னும் எவ்வளவு தூரம் போறது? என்னால பறக்கவே முடியல. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். கொஞ்சம் தூரம் நம்ம போயிட்டோம்னா நம்மளுக்கு தண்ணி எல்லாம் கிடைக்கும். எனக்கு மயக்கமா வருது. என்னால பறக்கவே முடியல. ஆமா, நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம். என்னாலையும் பறக்கவே முடியல. நம்ம மெதுவா கொஞ்ச தூரம் போயிட்டோம்னா போதும். மெதுவா வாங்க. என்ன இது, இங்க வெளியே எங்கேயுமே தண்ணியே கிடைக்கலையே. எனக்கு நம்பிக்கையே இல்லை இந்த பக்கம்லாம் தண்ணி கிடைக்கும்னு. யாருமே தண்ணியே வைக்கல பாரு. இதுக்கு மேல என்னால பறக்கவே முடியல. ஆமா, என்னாலும் தான் ஒண்ணுமே முடியல. மூணு பறவையும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. யாராவது எங்களுக்கு தண்ணி கொடுங்களேன். எங்கனால எந்திரிக்கவே முடியல. எங்களை காப்பாத்துங்க. எங்களுக்கு கொஞ்சமா தண்ணி கொடுங்க. ஐயோ, அங்க பாருங்க, பறவை எல்லாம் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருச்சு. என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க சீக்கிரம். ஆமா, உங்களுக்கு என்னாச்சுன்னே தெரியல. வாங்க வாங்க, சீக்கிரம் போய் பார்க்கலாம். என்ன இது, எல்லா பறவையும் இப்படி மயக்கம் போட்டு விழுந்திருக்கு. என்னாச்சு உங்களுக்கு? என்னன்னே தெரியலையே. எங்களுக்கு தண்ணி கொடுங்க. நான் போய் தண்ணி கொண்டு வரேன். அவங்க தண்ணி குடிக்காம தான் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் முதல்ல போய் கொண்டு வரேன். ஆமா ஆண்டி, சீக்கிரம் போய் தண்ணி கொண்டு வாங்க. ஆமா, அவங்கனால எந்திரிக்கவே முடியல. தண்ணி தண்ணின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நான் போய் உங்களை மெதுவா எழுப்புறேன். எந்திரிங்க, உங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன். மெதுவா எந்திரிங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு தண்ணி எடுத்தாந்துருக்காங்க. எல்லாரும் எந்திரிங்க, தண்ணி குடிங்க. நல்ல வேலை, நம்மளுக்கு தண்ணி கிடைச்சாச்சு. வாங்க தண்ணி குடிங்க. இவங்க தண்ணி குடிச்சிட்டு இருக்கட்டும். இவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. நான் போய் ஏதாவது சாப்பிட கொண்டு வரேன். சரி சிட்டி, சீக்கிரம் போய் கொண்டு வா. நாங்க தண்ணி இருக்கான்னு ரொம்ப நேரம் தேடிட்டே வந்தோம். எங்களுக்கு தண்ணி எங்கேயுமே கிடைக்கல. அதுதான் நாங்க மயங்கி விழுந்துட்டோம். நீங்க தண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்தாங்க, உங்களுக்கு சாப்பிட கொண்டு வந்திருக்கேன். எல்லாருமே சாப்பிடுங்க. இங்கே பாரு லக்ஷா, அவங்க எல்லாம் எவ்வளோ வேகமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு. ஆமா, அவங்க சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, நானும் சுண்டல் கொண்டு வந்திருக்கேன். இதையும் சாப்பிடுங்க. எங்களுக்கு இன்னைக்கு நிறைய சாப்பாடு தண்ணி எல்லாம் கிடைச்சிருக்கு. எங்க காட்டுல நிறைய பேருக்கு சாப்பாடு தண்ணியே கிடைக்காம இருக்கு. அவங்களையும் நாங்க போய் கூட்டிட்டு வரோம். என்ன இது, அவங்க எல்லாம் போய் இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் வரவே இல்லை. நேரம் வேற ஆயிட்டே இருக்கு. அவங்க இன்னும் வரல. ஒருவேளை அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்களா? நான் போய் பார்த்துட்டு வரட்டா? நீ இங்கே இருக்கியா? ஆமாம்மா, அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. சரி, நீ பத்திரமா இங்கே இரு. நான் போய் சீக்கிரமா பார்த்துட்டு வரேன். அம்மா, அதெல்லாம் முடியாது, நான் இருக்க மாட்டேன். நீங்களும் தான் இங்கே இருக்கணும். இல்லை, நானும் உங்க கூட வருவேன். சரி சரி, வா சீக்கிரம், நம்ம போய் அவங்க எங்க போயிட்டாங்கன்னு பார்த்துட்டு வரலாம்.
அம்மா இங்க பாருங்க, அவங்க இங்கதான் இருக்காங்க. ஆமா, அவங்க எல்லாம் இங்கதான் இருக்காங்க. வாங்க நம்மளும் அவங்க கிட்ட போலாம். இங்க பாரு யுக்தா, நம்ம பேர்ட்ஸுக்கு வீடு கட்டி கொடுத்தமே, அவங்க இங்கேயே வந்திருக்காங்க. நீங்க எல்லாம் ரொம்ப நேரம் வரலையா? அதுதான் உங்களை நாங்க தேடிக்கிட்டு வந்தோம். ஆமா, நாங்க தண்ணிய ரொம்ப தூரம் தேடிக்கிட்டே வந்தோம், எங்கேயுமே தண்ணி கிடைக்கல. அப்புறம் நாங்க எல்லாம் மயங்கி விழுந்துட்டோம். இவங்க தான் எங்களுக்கு தண்ணி சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க. இவங்க மட்டும் தண்ணி கொடுக்கலினா என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆமா ஆமா, இவங்க தான் காப்பாத்துனாங்க எங்களை. நாங்க இப்பதான் சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு இருந்தோம், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. வாங்க நீங்களும் சாப்பிடுங்க. ஆமா ஆமா, இவ்வளவு தூரம் வந்ததுல எங்களுக்கும் ரொம்ப பசிக்குது, நாங்களும் சாப்பிடுறோம். நீங்க கொடுத்ததுனால எங்களுக்கு இன்னைக்கு தண்ணி சாப்பாடு எல்லாமே கிடைச்சது. ஆனா எங்க வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பிட தண்ணிலாம் எதுவுமே இல்லை. அவங்க எங்க போனாலும் அவங்களுக்கு தண்ணியே கிடைக்கல. ஆமா, இன்னைக்கு நீங்க எங்களுக்கு எல்லாமே கொடுத்தீங்க, ஆனா நாளைக்கு எங்களுக்கு யார் கொடுப்பாங்க? யாருமே வெளியே தண்ணி கூட வைக்கிறதே கிடையாது. நான் அன்னைக்கு உங்களுக்கு சொன்னேன்ல, அந்த கழுகு கிட்ட இருந்து எங்களை இவங்க தான் காப்பாத்துனாங்க. எங்களுக்கு வீடு கூட இவங்க தான் கட்டி கொடுத்தாங்க. இவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க. ஆமா, இவங்களுக்காக நம்ம எல்லாம் சேர்ந்து ஏதாவது பண்ணியே ஆகணும். அப்பதான் இவங்களுக்கு தினம் தண்ணி சாப்பாடு எல்லாமே கிடைக்கும். நம்ம என்ன ஐடியா பண்ணலாம்? ஆமா, நம்மனால முடிஞ்சதை நம்ம கண்டிப்பா செய்யணும். அம்மா, நாளையில இருந்து நம்ம தினம் தண்ணி பயிர் எல்லாமே வெளியே வைக்கலாமா? அப்ப இந்த பக்கம் போற வர பறவை எல்லாமே அதை குடிக்கலாம். இங்க இருக்கவங்க எல்லாம் அதே மாதிரி செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் டெய்லி தண்ணி எல்லாமே கிடைக்கும். ஆமா சோஃபியா, கரெக்டா சொன்ன. இனிமேல நம்ம வீட்டுல எங்கெங்க இடம் இருக்கோ அங்கெல்லாம் வைக்கலாம். வீட்டுக்கு வெளியே பால்கனியில் டெரஸில் எங்கே இடம் இருக்கோ அங்கே கொஞ்சமாக தண்ணி சாப்பாடு எல்லாமே வைக்கலாம். நம்ம அப்போ கொஞ்சம் பேர்ட்ஸாவது நம்ம சேவ் பண்ணலாம். நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா எங்களுக்கு தண்ணி எங்கே போனாலும் கிடைக்கும். அப்போ நீங்கள் எங்களை மாதிரி நிறைய பேரை காப்பாற்றலாம். சரி வாங்க, நம்ம இப்போலேருந்தே வீட்டுக்கு வெளியே எல்லாமே வைக்கலாம். தண்ணி பயிர் என்னென்ன இருக்கோ எல்லாமே வைக்கலாம். நம்ம காலனியில் கூட எல்லார் வீட்லேயும் போய் சொல்லிட்டு வரலாம். சரி வா நம்ம சீக்கிரம் போய் எல்லாத்தையுமே இங்கே கூட்டிட்டு வரலாம். சரி நீங்கள் வீட்டுக்கு போய் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வாங்க. நாங்கள் தண்ணி பயிர் எல்லாமே எங்கள் வீட்டு முன்னாடி வைக்கிறோம். இங்கே பாருங்க, எங்கள் எல்லாத்து வீட்டு முன்னாடியும் நாங்கள் வச்சுருக்கோம். நீங்கள் எங்கே வேணா தண்ணி குடிக்கலாம், எங்கே வேணாலும் சாப்பிட்லாம். இவங்கெல்லாம் தண்ணி வச்சிருக்க மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வைப்பீங்களா? இப்போதான் எல்லா பேர்ட்ஸும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நாங்கள் பார்க்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பை. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், உங்களால் முடிஞ்சா நீங்களும் உங்கள் வீட்டு முன்னாடி தண்ணி அரிசி எல்லாம் வைங்க. இதனால் நீங்களும் நிறைய பேர்ட்ஸை சேவ் பண்ணலாம்.